இந்த சவுதியில் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் லீவ் தருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. கல்யாணமாக இருந்தாலும் சரி, காது குத்து கருமாதியாக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் தான் எமர்ஜென்சியில் தான் போகணும். அது நம்ம சொந்த டிக்கெட்டில் தான் போகணும். இது வந்து முக்கியமான விஷயத்துக்கு நம்ம தான் டிக்கெட் போட்டு போகணும். கம்பெனி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களே டிக்கெட்டும் கொடுத்து காசும் கொடுத்து ஊருக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி சொந்த தேவைக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம டிக்கெட்டில் தான் போகணும். இதுவே 2 வருஷம் கான்ட்ராக்ட், நீங்கள் போயிட்டு வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படிங்கிறக்காண்டி சாட்சி கையெழுத்தெல்லாம் போட சொல்லுவாங்க. யாராவது வந்து ஜாமீன் போடணும். அந்த மாதிரி ஜாமீன் போட்டால் தான் ஊருக்கு விடுவாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. போனால் திரும்ப வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் கடமை அதெல்லாம் இருக்குங்கிறனால அதை மாதிரி பார்த்து அனுசரித்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. என்னென்ன இருமுது மக்களை முடியல, அடிக்கிற வெயிலில் என்ன பண்ணுறது, பேச்சே வர மாட்டேங்குது. ஊமை காற்று ஊமை வெயிலாக அடிக்குது. கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா 2 மாதம் தான் லீவு. 1 மாதம் கல்யாணத்தில் அங்கே இருப்போம், 2வது மாதம் இங்கே இருப்போம். எனக்கு இன்றைக்கி வந்து 2வது மாதம் ஆனிவர்சரி. மக்களே அனைவரும் வாழ்த்திட்டு எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி கவலைகளை